இந்த பதிவ நீங்க இரவு நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நாம இந்த பதிவில பார்க்க போற அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்கள வந்து சேரும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிளென்சிங் தான் இங்கே நான் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்து வரப்போற அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதிர்ஷ்டம்னா வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல. அதுக்கான கைடன்ஸ், அந்த அதிர்ஷ்டம் வந்து எப்படி வரப்போகுது, இல்ல அதுல ஏதாவது தடைகள் இருக்குமா? உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா, அந்த அதிர்ஷ்டத்த அனுபவிக்கிற பிராப்தம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த தடைகள வந்து எப்படி விலக்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரதுக்காக இந்த கிளென்சிங்க பண்ணலாம். ஸோ இந்த அதிர்ஷ்டம் உங்கள வந்து சேரத்துக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ப்ரே பண்ணியாச்சு. ஓ மை காட்! அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரதுக்கு தடைகள் இருக்கு. பிள்ளையார் ஆடுறாரு. என்னன்னு பார்ப்போம். அதுக்கு தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன தடைகள்? ஃபர்ஸ்ட் அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிற ஓவரால் எனர்ஜி பார்க்கலாம். லேடர் கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தடைகள் இதுக்கு இருக்க தான் செய்யும். ஆனா வந்து இது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. புக்கே காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மையரர். இந்த நீங்க முன்னாடி போறதுக்கு உங்களை ரொம்ப நாளா தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு அட்மைரர் அப்படின்னா உங்களை ரசிக்கிறவங்க, இல்லைனா வந்து நீங்க பண்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஜாப் ரிலேட்டடா கூட இருக்கலாம். உங்க வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட வந்து அவங்க சொன்னதில்ல. இது உங்க மேனேஜரா இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம். ரொம்ப நாளா உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சூப்பரா வேலை செய்றீங்க. அதனால உங்களுக்கு வரப்போற கரியர் பிரேக் த்ரூவா இருக்கலாம். இல்லைனா வந்து நீங்க பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட பொசிஷன். லவ் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில முன்னாடி போறீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போக போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் கன்சர்ன்ஸ் வித் செக்ஷுவல் மேட்டர் வந்து பாட்டம் டெக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் எனர்ஜி இருந்தது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து அதாவது உங்களுது சொல்லலை, உங்களை சுற்றி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருங்க. அது உங்களுக்கு டிவோர்ஸ், பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் எய்தர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ். நீங்கள் இது வந்து ரொம்ப தெளிவான மெசேஜ். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஒர்க் எதாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பிரேக், ஒரு பாஸ், ஒரு டிவோர்ஸ் இது வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கும். இல்லை அப்படின்னா இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணலனா கூட இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வரும். யாரோ வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு அதனால தான் பிள்ளையர் ஆடினாரு. அது வந்து இன்னொரு சைன் உங்களுக்கு. நம்ம அக்டோபரை கடந்து வந்துட்டோம். ஸோ அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு எனர்ஜி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்க யாரும் உங்கள் வாழ்க்கையில் தடை உண்டு பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. மேபி அவங்க வந்து மகர ராசியாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேஷ ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம். ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. இது வந்து மூடத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப அறிவாளித்தனமான சண்டை மாதிரி எனக்கு தோணலை. ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு வீம்புக்கு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். க்ரெசன்ட் லாங். க்ரெசன்ட் வந்து தலைகீழாக வருது. ஸோ இது வந்து இன்ட்யூஷன், தேய்பிறை. இவ்வளோ நாள தேய்பிறையில் இருந்தது உங்கள் வாழ்க்கை. இனிமேல் தான் வளர்ப்பிறைக்கு போக போகுது. வளர்ப்பிறை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அமாவாசைக்கு அப்புறம் தான் வளர்ப்பிறை வரும். லாங் பெண்டிங். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. அது நிரந்தரமாக இருக்க போகுது இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில். ஸ்பெல் ஒர்க்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்துலாம் நீங்கள் ரொம்ப சேஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும். அதாவது செழிப்பாக இருக்கும். அதான் தேடிட்டு இருந்தேன். உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் பின்னாடி பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கைக்கு எட்டக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து உங்களோட இந்த அதிர்ஷ்டம், உங்களோட வளர்ச்சி இது வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது பிரபஞ்சத்தால். இது வந்து தடைகளை தான் உருவாக்க முடியும். இப்போ பிள்ளையார் எனக்கு ஆடின மாதிரி தான். சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஆட்டம் காமிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து நிரந்தரமான மாற்றமாக இருக்காது. எவ்வளோ தடங்கள் வந்து இருக்குது தெரியுமா இந்த ரீடிங் நான் பண்ணுறதுக்குள்ள. என்னோட கேமரா வயர் கையில் மாட்டுது. இந்த மாதிரி தடைகள் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது அப்படியே கடந்து போக பழகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி யூ வில் டூ இட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டாம். சந்தர்ப்பங்கள் வந்து உங்கள் கதவை தட்டும். இல்லைனா வந்து சந்தர்ப்பங்கள் தான் நீங்கள் சரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் சந்திப்பீங்க. வா ச்சே, தமிழ் நல்லா வருது. கம்யூனிகேஷன் இதுதான். நீங்கள் தேடிட்டு இருக்க பேச்சுவார்த்தை, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு
இன்டர்வியூக்கு போறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் டீல் பேச போறீங்க, காதல சொல்ல போறீங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது இன்டிமசி. காதல்ல வந்து நிச்சயமா ஒரு அ அடுத்த லெவல் தான் உங்களோட பிளெஸ்ஸிங்கே. காதல்ல வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ் போக போறீங்க. இவ்வளோ நாளா உங்க காதல் தடையா இருந்தது அப்படின்னா, இனிமே கிரீன் சிக்னல் தான். பிரபஞ்சம் அதான் சொல்றாங்க, இனிமே தடை கிடையாது. ஒன்லி முன்னாடி போறது மட்டும் தான் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டம். இது வந்து நேரா வருது, பிளாக் ஆகுது. என்னன்னு பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட், 5 ஆஃப் சோல்ஸ். இது வந்து நான் திரும்ப சொல்ற மாரி தான். இது வந்து பிளாக்டு. இது அப்ரைட்ல வரல. நான் அதனால தான் சொல்றேன். நேரா வர ட்ரை பண்ணுது. அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூடத்தனமான யாரோ ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைய கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் அது வந்து பிளாக்டு எனர்ஜி தான். உங்கள வந்து திரும்பவும் நான் தான் சொல்றேன். ஒரு தடை தான் இருக்குமே தவிர, இது முடிவு இல்ல. யாரோ ஒரு முட்டாள் வந்து முட்டாள்தனமான ஆடுக்கு பார்த்தீங்கன்னா, அறிவு கம்மி. அது வந்து அது எங்க மோதும், எங்க மோதாதுன்னு அதுக்கு புரியாது. அது வீம்புக்கு எங்கனா போய் செவுத்துல மோதுனாலும் அது மண்டை உடையும். ஸோ அந்த மாதிரி அவங்களே மண்டைய உடைச்சுப்பாங்க. நீங்க கவலையப்படாதீங்க. அத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. பிரபஞ்சம் தான் பாறை இங்க. ஸ்டெபிலிட்டி. யூ மாஸ்டர் எமோஷனல் பேலன்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ். உங்க லவ் லைஃப் பிச்சுக்க போகுது. அட்வென்ச்சர். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபூல் கார்டு. The universe invites you to take the first step into the unknown. Trust that this leap will bring growth and new opportunities. While the path ahead may be unclear, it is filled with potential. Let go of fear, embrace curiosity, and allow life to unfold with wonder. பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உங்கள சுத்தி நெறைய பிரச்சனைகள் உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இதனால ஒரு மாயை தான் உருவாக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க? என்ன நம்பு. எனக்கு தெரியும் நீ எங்க இருக்க, எங்க போக போற, உன்னோட பாதை என்ன மாதிரி இருக்க போகுது. அந்த பாதையை அமைச்சதே நான் தான். அதனால நீ என்ன நம்பி இங்க பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி ஒரே கசகசன்னு இருக்கு. அதாவது கிளவுடு, மிஸ்ட்டு, மேகம், பனிமூட்டம் இந்த மாதிரி நெறையா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்க பாறையோட விளிம்புல இருக்காங்க. அந்த பனிமூட்டத்துக்கு கீழ போவோமா, இல்ல கீழ தண்ணி இருக்குமா, பாறை இருக்குமா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவங்க கூட ஒரு துணை இருக்கு. ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. காதல் கூட உங்களோட துணையா இருக்கலாம். ஒரு லாயல் பர்சன், ஒரு லாயல் ஹார்ட் உங்களோட இந்த அன்னோன் எதுனே தெரியாத ஒரு எதிர்காலத்துல உங்களோட பிரயாணம் பண்ண தயாரா இருக்காங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க? அது காதல். காதல், காதல், காதல். ஸ்டெபிலிட்டி. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காதல் உங்க வாழ்க்கையில இருக்கு. உங்கள வந்து போற்றி பாதுகாக்கிற காதல் உங்களுக்கு துணையா வரும்போது பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க? நீ எத பத்தியும் யோசிக்க தேவையில்ல. கண்ண மூடிட்டு அந்த கால எடுத்து வச்சுடு. கீழ விழும்போது பயப்படாத. கீழ நான் தான் இருக்க போறேன். பாறையா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் சரி, அது நான் உனக்காக வச்சது. என்ன நம்பி குதி. நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட விதி நீங்க பாறையில விழுந்து தான், மண்டை உடைஞ்சு தான், சிதறி தான் போகணும்னு இருந்தா மாத்த முடியாது. இந்த பாறைய தப்புனீங்கன்னா இன்னொரு பாறை. அதனால என் என் விதி இன்னைக்கு முடியணும் அப்படின்னா முடியட்டும். இல்லன்னா நான் வந்து தண்ணீல விழுந்தோ, இல்ல பஞ்சு மெத்தையில கூட விழலாம் நீங்க போயி. பிரபஞ்சம் நினைச்சா எத வேணா, எப்ப வேணா மாத்தலாம். நீங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கையா குதிக்கிறீங்கற பொறுத்து தான் இருக்கிறது உங்களோட ஃபியூச்சர். அதனால இங்கே சொல்றேன். இந்த உடைக்கிறத நீங்க தைரியமா உடைக்கணும். அது வந்து டிவோர்ஸா இருக்கட்டும், பழைய ஜாப்ல விடுறதா இருக்கட்டும், இல்ல பிரேக்கப்பா இருக்கட்டும். இந்த பிரேக்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மறுமலர்ச்சி, புது ஆரம்பம் எல்லாமே. இதுக்கு பயந்துட்டு இருந்தீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள அ பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. ஜஸ்ட் டோன்ட் கேர். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக அழகான ஒரு எதிர்காலத்த உருவாக்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.